வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நிறைவேறாதா? நான் ஆசைப்படுவது எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழாதா? மாற்றங்கள் நடைபெறவே பெறாதா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கும் என் குழந்தையே, உன் சாயப்பா நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சோகத்திற்கான முடிவு வந்துவிட்டது. உன் சோகத்தை தீர்த்து வைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். உலகத்தில் யாருமே போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது, வாழ்க்கையை வாழவும் முடியாது. போராட்டம்தான் வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டாலே போதும், மிக சுலபமாக வெற்றியடையலாம். வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்துவிட்டாலே போதும், வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன்.
நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. இனிப்பான செய்தியை பெற்றுக்கொண்டு உன்னுடைய முகம் மலர்வதை பார்க்க உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. செய்தியை பெற்றுக்கொண்டு உன் முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை பார்க்கவே உன் அப்பா ஷீரடியிலிருந்து உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். என் குழந்தை, சந்தோஷப்படுவதால் உன் அப்பாவும் சந்தோஷப்படுவேன், மனமகிழ்ச்சி அடைவேன் என்பது உனக்கு தெரியும் தானே? குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்ப அதிர்வு பரவப் போகிறது. உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உயரப் போகிறாய். உன் வாழ்க்கையில் மிக பெரியதாக நீ வளரப் போகிறாய். உன்னுடைய வாழ்வு வளமோடு அமையப் போகிறது. உன் வாழ்வில் சுபமங்கல நிகழ்வுகளும் மங்களங்களும் பெருகிக் கொண்டே இருக்கப் போகிறது. முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் கண்மணியே. உன் அப்பா இன்றி எதுவுமே அசையப் போவதில்லை. நம்பியவர்களுக்கு இன்றும் நான் உயிரோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உயிரோடு வலம் வந்து கொண்டிருப்பதை பல முறை நான் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். நம்பியவர்களுக்கு அது நிச்சயமாக புரியும், கண்களுக்கு தெரியும். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்கிறாயா? உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் உனக்காகவே நான் உருவாக்கிவிட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு அப்பாவின் வருகைக்காக தினம்தோறும் காத்து கொண்டிருக்கிறாய். இதோ அந்த நல்ல நாள் வந்துவிட்டது குழந்தையே. வியாழன் வரமாக இனிப்பான செய்தி, உனக்கு தேவைப்படும் செய்தி, உன் மனதிற்கு இனிமையான செய்தி. நீ எதை எதிர்நோக்கி இதுநாள் வரை காத்திருந்தாயோ அந்த செய்தியோடு உன் அப்பா ஷீரடியிலிருந்து வியாழன் வரமாக உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் உனக்கு கொடுப்பதற்காக. மனமும் குணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி ஒரு நல்ல தீர்வை சொல்லிவிட முடியும்? முதலில் உன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும், நல்ல மனநிலை இருக்கும். குழந்தையே, உன்னை எனது கட்டுப்பாட்டில்தான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். நீ தவறான பாதையில் சென்றால் கயிறை பிடித்து இழுக்கும் பறவையைப் போல உன்னை என் பக்கம் இழுத்து விடுவேன். உன்னுடைய பிடி என் கையில்தான் உள்ளது. இதை உணர்ந்து கொண்டு செயல்படு.
தவறான பாதையில் செல்லும் பொழுது அப்பாவை ஒருமுறம் சிந்தித்துப் பார். அப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைத்துப்பார். தவறான பாதையில் உன் கால்கள் எப்பொழுதுமே செல்லாது. பல நல்ல நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் உன் அப்பா ஏற்படுத்தப் போகிறேன். அந்த மாற்றங்கள் உன்னையே மாற்றப் போகிறது குழந்தையே. என் அன்பு குழந்தையை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் சாயி தேவா. உனது பிடி என்னிடம்தான் உள்ளது, மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் எதை கையாளும் பொழுதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கையாள வேண்டும். உன்னிடம் இருந்து உன் அப்பாவிற்கு என்ன வேண்டும் தெரியுமா? சாயிநாதர் யாரென்றே தெரியாமல் இருந்த பொழுது எப்படி இருந்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய்? அந்த நாட்களையெல்லாம் கடந்து வந்து உன் சாயிநாதர் யார் என்பதை எப்பொழுது தெரிந்து கொண்டாயோ அப்பொழுதே உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டேன் குழந்தையே. தான் என்ற அகந்தையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அகங்காரத்தை கைவிட்டுவிடு. உன்னுடைய கோபத்தை முதலில் விட்டுவிடு. ஆணவத்தை விட்டுவிடு. பகைமையை கைவிட்டுவிடு. மட்டுமல்லாமல் உன்னுடைய தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வந்துவிடு. கோபத்தை மறந்தும் கூட கையில் எடுத்து விடாதே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நிதானத்தை மட்டும் கடைபிடித்து கொண்டே இரு. குழந்தையே, உன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கியாள கற்றுக்கொள். மனதார் கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க எண்ணாதே. மற்றவர்கள் எந்த ரூபத்திலும் உன்னால் காயப்படாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்டாதே. இது உன் சாயப்பாவின் அறிவுரை. எந்த சூழ்நிலையிலும் இதை மனதில் நிறுத்திக்கொள். உன் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும். நினைப்புகளும் எண்ணங்களும் எப்பொழுதுமே நல்லதாகவே இருந்தால் வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மை வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே. குழந்தையே, இனி எல்லாமே உன் வசமாகப் போகிறது. நீயும் மாறப்போகிற. எப்பொழுதுமே பொறுமையாக இரு என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கையை நம்பிக்கையோடு கடந்து வெல்லலாம். வாழ்க்கையை அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. என் காலடியில் சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா, உன்னை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன். உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழப்போவதும் இல்லை. நான் நிகழ்த்தப் போவதும் இல்லை. உனக்கு தீங்கு வரும் வரை நான் காத்திருக்கப் போவதும் இல்லை. வந்த வழியே அது சென்றுவிடும். உன் சாயப்பா உன் அருகில் இருப்பதை பார்த்து இனி நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே எதற்குமே கலங்காதே. எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று புலம்பாதே. உன் அப்பா வியாழ வரமாக ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். இதைவிட ஒரு அற்புதமும் அதிசயமும் இனி உன் வாழ்வில் நிகழப்போகிறதா? உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிறைந்திருக்கும்படி உன் அப்பா பார்த்து கொள்வேன். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் அக்கறையும் அன்பும் எப்பொழுதும் உன் மீது இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உன் அப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது. அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான். யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும்
உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதிற்குள் ஆத்மார்த்தமாக எண்ணிக்கொண்டே செயல்படு. ஒரு நாள் உன் எண்ணப்படி கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்துமே உன் வாழ்வில் வந்து சேரும். அது வரும் வரை எதற்குமே உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. நிச்சயமாக என் அன்பான பொக்கிஷமான நீ எதிர்பார்த்ததை விட மிக நல்ல சிறப்புமிக்க வாழ்வு உனக்கு அமையும். நான் அதை உனக்கு அமைத்தே தருவேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் குழந்தையே. என்னையே சரணாகதி என்று அடைந்து உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே. கலங்காதே என் குழந்தையே. இந்த பிறவியில் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். ஒருவருக்கு துன்பம் வரும் என்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கையே துன்பமாக மாறிவிடும் என்று நீ கனவில் கூட உன்னுடைய துன்ப காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. துன்பத்தால் திசை மாறி சென்ற என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் திசை திருப்ப உன் சாயப்பா வந்து விட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய். உனக்கு வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே கடந்து வந்தால் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். அதுவே முதல் படியாகவும் இருக்கும். நிராகரிப்புகளை கண்டு மனம் கலங்காதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால்
இறைவன் உன்னை மேலே, இன்னும் மேலே தூக்கி விடப்போகிறான் என்றுதான் அர்த்தம். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்ன அப்படி தவறு செய்தேன் என்று நீ என்னிடம் வந்து கேள்வியாக கேட்கிறாய். உனக்கு சோதனைகள் கொடுக்க வேண்டும் என்று முடிவோடு அது கொடுக்கப்படவும் இல்லை. உன்னால் எவ்வளவு துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்று பரிசோதிப்பதற்காகவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினைப்படியே நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறாய். இந்த கஷ்டத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு அனுபவமும் உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான வழியாகவே இருக்கும். எனவே சோதனை வந்துவிட்டால், பிரச்சனை வந்துவிட்டால், துன்பம் வந்துவிட்டால், எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்திருக்கிறது, பிரச்சனை வந்திருக்கிறது, சோகமாகவே நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று உன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சற்று கண்களை திறந்து பார். உன்னை மாதிரியே மற்றவர்களும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி என்று அனைத்தையும் பார்த்துவிட்டுதான் வந்திருக்கிறார்கள். நீ மட்டும் விதிவிலக்கல்ல என் குழந்தையே. உனக்கு வந்திருக்கும் கஷ்டம் உன்னை பற்றி புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று உணர்த்துவதற்காகவும், உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் நான் சோதனை மேல் சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை நான் உருவாக்கியதே இல்லை. உனக்கு நான் அதை கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன், எதற்கும் அஞ்சாதே.